ஸோ ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் சுரேந்தர். நான் ஒரு சிவில் இன்ஜினியர். எனக்கு 2+ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது இந்த சிவில் இன்ஜினியரிங்கில். ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு அட்டாச் பண்ணுற ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே நாங்கள் எப்படி வீடு கட்டணுமோ ஸோ அதுதான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் இந்த வீடியோவில். இப்போ நான் ஒரு வீடு எப்படி கட்டணும், ஒரு வீடு கட்டுறதுக்கு என்னென்ன தேவைப்படும், லேண்ட் எப்படி வாங்கணும், அப்ரூவல் எப்படி வாங்கணும், ஒரு வீடு கட்டுறதுக்கு மெட்டீரியல்ஸ் எப்படி செலக்ட் பண்ணணும், ஸோ வாங்க இந்த வீடியோவில் எல்லா டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக. சிவில் இன்ஜினியராக ஒரு வீடு கட்டுறதுக்கு எத்தனை மாதமும் எத்தனை நாள் எடுக்கும் எல்லாம் இந்த வீடியோவில் ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வீடியோ நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். அதுக்கு நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கணும்னா மறக்காம லைக் பண்ணி அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வணக்கம், என் பேர் சுரேந்தர். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் எங்கள் வீடு நாங்கள் எப்படி கட்டணும்னு சொல்லி உங்கள் சைடில் வீடியோ போடுறேன். அதை வச்சு தான் நான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லி தரப்பேன். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் வீடு கட்ட போறீங்கன்னா முதல்ல லேண்டு வேணும். அந்த லேண்டு முதல்ல அப்ரூவல் லேண்டாக பார்க்கணும். ஸோ அப்படி அப்ரூவல் லேண்ட் இல்லைன்னா முதல்ல அப்ரூவல் வாங்குங்க. ஏன்னா அது உங்க இடமே இல்லைன்னு சொல்லிடுவாங்க. நிறைய பேர் என் இடம்னு சொல்லி வருவாங்க. முதல் லேண்டுக்கு அப்ரூவல் வாங்குங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா, அப்ரூவல் வாங்கிட்டீங்க, அடுத்து என்ன பண்ணணும், வீடு கட்ட போறீங்கன்னா அடுத்து பிளான் பண்ணணும். 2D பிளான். ஸோ பிளான்னா எப்படி இருந்ததுன்னா 2D பெட்ரூம் எங்க வரும், கிச்சன் எங்க வரும், பாத்ரூம் எங்க வரும்னு சொல்லி அதான் 2D பிளான் சொல்லுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு இன்ஜினியர்கிட்ட போய் 2D பிளான் வாங்குங்க. ஸோ அந்த இடத்த பார்த்து 2D பிளான் வாங்கிட்டீங்க. அடுத்து என்ன பண்ணணும், செட்டு போடணும். செட்டு எங்க போடணும், உங்க இடத்துக்குள்ள போடக்கூடாது. ஏன்னா உங்க இடத்துக்குள்ள போட்டீங்கன்னா வீடவே கட்ட முடியாது. ஸோ அடுத்த இடத்துல இல்லை பக்கத்து இடத்துல அங்கே ஓனர்கிட்ட கேட்டு செட்டு போடுறதுக்கு பெர்மிஷன் கேட்டு வாங்குங்க. ஸோ அடுத்து செட்டு போட்டீங்க. இந்த செட்டு எதுக்குன்னா, நீங்க வீடு கட்ட போற பொருள் எல்லாம் மெட்டீரியல்ஸ் எல்லாம் இந்த செட்டுக்குள்ள வைக்கிறதுக்கு. சப்போஸ் நீங்க வாட்ச்மேன் போட்டா வாட்ச்மேன் இந்த செட்டுல தங்கிறதுக்கு. ஸோ இதுக்கு தான் நம்ம செட்டு போடுவோம் வீடு கட்டுறதுக்கு. ஸோ அடுத்து என்ன, லேண்ட் வாங்கிட்டீங்க, லேண்ட் அப்ரூவல் வாங்கிட்டீங்க, அடுத்து செட்டு போட்டீங்க, அடுத்து என்ன பண்ணணும், 2D பிளான் போட்டீங்க. இந்த 2D பிளான் எதுக்கு, நீங்க அதை வச்சு நீங்க ஆஃபீஸ்ல போய் அப்ரூவல் வாங்கணும். எதுக்கு, நீங்க லேண்டிங் தான் அப்ரூவல் வாங்கிட்டீங்கன்னா லேண்டிங் மட்டும் அப்ரூவல் வாங்கினா பத்தாது, பில்டிங்க்கு அப்ரூவல் வாங்கணும். ஸோ பில்டிங்க்கு அப்ரூவல் வாங்குறதுக்கு அந்த 2D பிளானை வச்சு நீங்க போய் ஆஃபீஸில் போய் தரணும். எந்த ஆஃபீஸ்னா பஞ்சாயத்து ஆஃபீஸ், அங்கே போய் தந்தீங்கன்னா அதுக்கு அமௌண்ட் கேட்பாங்க. நீங்க இப்போ கொடுத்து பில்டிங் அப்ரூவல் வாங்கிக்கோங்க. ஸோ அடுத்து பில்டிங் அப்ரூவல் வாங்கிட்டீங்க, அடுத்து என்ன பண்ணணும், போர் போடணும். போர் எங்க போடணும், இந்த 2D பிளான்ல காலம் எங்க வருதோ அது தகுந்தாப்புல போர் அந்த இடத்துல போடணும். வாஸ்துபடி போடணும். காலம் வராத பக்கத்துல நீங்க போர் போடணும். ஸோ அடுத்து போர் போட்டு முடிச்சிட்டீங்க, அடுத்து என்ன பண்ணணும், டெம்பரவரி இபி சர்வீஸ் வாங்கணும். எதுக்கு டெம்பரவரி இபி சர்வீஸ், நீங்க வீடு கட்ட போறீங்கன்னா அதுக்கு தேவைப்படும், தண்ணி தேவைப்படும், கரண்ட் தேவைப்படும். ஸோ அது இல்லைன்னா வேலையே நடக்காது. ஸோ அதுக்கு தான் நீங்க இபி ஆஃபீஸ்ல போய் எழுதி கொடுத்து நாங்க வீடு கட்ட போறோம்னு சொல்லி அந்த இதெல்லாம் கொடுத்து அந்த ரசீட் இதெல்லாம் கேட்பாங்க. அதெல்லாம் கொடுத்து நீங்க இபி சர்வீஸ், டெம்பரவரி இபி சர்வீஸ் வாங்கணும். ஸோ அதுக்கு சம் அமௌண்ட் கேட்பாங்க, அது நீங்க கொடுத்துருவாங்க. ஸோ டெம்பரவரி இபி சர்வீஸ் வாங்கிட்டீங்க. ஸோ அடுத்து என்ன பண்ணுன்னா, அடுத்து காலம் மார்க்கிங் பண்ணணும் லேண்டுக்கு. எதுக்கு இந்த காலம் மார்க்கிங் கேட்டீங்கன்னா, நம்ம பில்லர் வரும், அந்த பில்லர்ல தான் நம்ம வீடே ஸ்ட்ரென்த் நிற்க போகுது. ஸோ அந்த பில்லர் வர்றதுக்கு நம்ம குழி தோண்டணும். அதான் மார்க் பண்ணுவோம்னு சொல்லுவோம். 1.25 மார்க் பண்ணுவோம், இல்லை 3/4 மார்க் பண்ணுவோம். ஸோ உங்களுக்கு சைட்ல வீடியோ ஆட் பண்றேன். எங்க வீடு இதெல்லாம் எங்க வீடு நாங்கள் எப்படி கட்டணுமோ அந்த வீடியோ தான் நான் உங்களுக்கு சைட்ல ஆட் பண்றேன். ஸோ காலம் மார்க் பண்ணிட்டீங்க. அதை எடுத்து குழி தோண்டணும். குழி எத்தனை அடிக்கு தோண்டணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சில பேர் 5 அடிக்கு தோண்டுவாங்க, சில பேர் 6 அடிக்கு தோண்டுவாங்க, இடத்த பொறுத்து. இப்போ எங்க இடத்துல நாங்கள் 6 அடிக்கு தோண்டிட்டு இருக்கோம். எதுக்கு இந்த 6 அடினா, கீழே அந்த எல்லாரும் எதுக்குன்னா, கீழே அந்த பாறை தெரியணும். அதாவது வெள்ளைப்பாறைன்னு சொல்லுவாங்க, வெள்ளைப்பாறை வெள்ளை மண்ணுன்னு சொல்லுவாங்க. அது தெரியிற அளவு நாங்கள் தோண்டியிருக்கோம். ஆளை வச்சுதான் நாங்கள் தோண்டியிருக்கோம், ஜேசிபி வச்சு நாங்கள் தோண்டல. ஸோ அடுத்து காலை தோண்டிட்டீங்க, அடுத்து என்ன பண்ணணும், காலம் மார்க் பண்ணிட்டீங்க, குழி தோண்டிட்டீங்க, அடுத்து என்ன பண்ணணும், குழி தோண்டினதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும், அடுத்து மேட்டு போடணும். அது என்ன மேட்டு, கீழே பில்லருக்கு பில்லர் நிற்கிறதுக்கு கீழே மேட்டு வைப்பாங்க. ஸோ அந்த மேட்டு போடணும். மேட் எத்தனை அடிக்கு போடணும்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இது இடத்த பொறுத்து மாறும். நீங்க உங்க இடத்துக்கு உங்க இன்ஜினியர் கேளுங்க எத்தனை அடிக்கு போடணும்னு சொல்லி அவங்க சொல்லுவாங்க. அத்தனை அடிக்கு நீங்க மேட் போட்டுவாங்க. ஸோ அடுத்த மேட்டை போட்டு முடிச்சுட்டு, எதுக்கு இந்த மேட்னா ஃபூட்டிங்னு சொல்லுவாங்க. அது ஒரு இன்ஜினியர் ஒரு அடிக்கு போடுவாங்க. எத்தனை அடி நீங்க போறீங்கன்னா உங்க இடத்துக்கு பொறுத்து நீங்க பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்து ஃபூட்டிங் அந்த சொல்லுவாங்க, அது போட்டீங்க. அடுத்து என்ன பண்ணணும், கோட்டிங்க்கு காங்கிரீட் போட்டு முடிச்சிட்டீங்க. அடுத்து மண்ணை போட்டு எல்லாம் சமப்படுத்திடுவீங்க இந்த பில்லரை. அடுத்து என்ன பண்ணணும், நான் உங்களுக்கு ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் சொல்லிட்டு இருக்கேன் எப்படி வீடு கட்டணும்னு. ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம. ஸோ அடுத்து காலமுக்கு சமப்படுத்திட்டீங்க. அடுத்து என்ன பண்ணுன்னா, எஸ்கவேஷன் சொல்லுவாங்க. அதாவது ஒரு பில்லர்ல இருந்து இன்னொரு பில்லருக்கு கனெக்ஷன் கொடுப்பீங்க பீமை. இந்த பீம் பிளிந்த் பீம் சொல்லுவோம். ஏன்னா இந்த பிளிந்த் பீம் பேஸ்மெண்ட்டுக்கு சப்போர்ட் ஆகும். ஸோ இந்த பேஸ்மெண்ட் தான் இந்த வீடவே சப்போர்ட் ஆக போறது இந்த பிளிந்த் பீம்ல தான். ஸோ அடுத்து ஒரு பில்லர் இருந்து இன்னொரு பில்லருக்கு பீம் கனெக்ஷன் கொடுத்துட்டீங்க. அடுத்து என்ன பண்ணுவோம், அந்த பீமுக்கு பலகை அடிச்சு காங்கிரீட் போட்டு முடிச்சிட்டீங்க. அது கரெக்டா நீட்டா போடுங்க. உங்க இன்ஜினியர்கிட்ட நீங்களும் அப்போ கூட இருந்துக்கோங்க, கிளைண்ட்டும்.
ஸோ அது முடிச்சிட்டீங்க. இந்த பிளிந்த் பீம் முடிச்சதுக்கப்புறம் அடுத்து என்ன ஸ்டெப்னா, இந்த பிளிந்த் பீம் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா அடுத்து பேஸ்மெண்ட்க்கு பிரிக் ஒர்க் பண்ணணும். இந்த பிரிக் ஒர்க்கு செங்கல்லையும் பண்ணலாம், ஆலோ பிளாக்லையும் பண்ணலாம். உங்களுக்கு எது வசதியோ அதை நீங்க பண்ணிக்கோங்க. நாங்கள் செங்கல்ல தான் கட்டியிருக்கோம் பிரிக் ஒர்க்கு. இந்த பிரிக் ஒர்க்கு எத்தனை அடி கட்டியிருக்கோம் பேஸ்மெண்ட்டுக்கு? நாங்கள் 5 அடி கட்டியிருக்கோம். ஏன்னா எங்க இடத்துக்கு பொறுத்தவரை ரோடு கரெக்டாக இருக்குனால நாங்கள் 5 அடிக்கு தூக்கு கட்டியிருக்கோம். ஸோ உங்க இடத்துக்கு நீங்க எத்தனை அடி கட்டணுமோ அத்தனை அடி நீங்க கட்டிக்கோங்க பிரிக் ஒர்க்கு பேஸ்மெண்ட்டுக்கு. ஸோ அடுத்து பிரிக் ஒர்க்கு முடிச்சதுக்கப்புறம் அடுத்து கிராவலை போட்டு சமப்படுத்தணும். லாரி தண்ணியை வச்சு அடிச்செல்லாம் சமப்படுத்தி விட்டுருங்க. இந்த பேஸ்மெண்ட் முடிஞ்ச பின்னாடி முதல்ல நீங்க ஸ்டார்டிங்லேயே இந்த சம்ப் ஒர்க்கும் அந்த செப்டி டேங்க் ஒர்க்கும் பண்ணிடுங்க, தூண்டிடுங்க. நாங்கள் வந்து பிரிக் ஒர்க் பண்ணி கம்பி வச்சு கட்டி தான் நாங்கள் போட்டோம். ஏன்னா இது வந்து கொஞ்சம் அமௌண்ட் அதிகமாகும். ஏன்னா அப்போதான் எங்களுக்கு லீக் ஆகாமல் இருக்கிறதுக்காண்டி இந்த சம்பும் இந்த செப்டி டேங்கும் ஏதாவது ஒன்று கிளைண்ட் பண்ற மாதிரி இருக்கும். சரிங்களா? அடுத்து என்ன பண்ணணும்னா சம்ப் ஒர்க் முடிச்சிட்டீங்க, சரி இது செப்டி டேங்க் முடிச்சிட்டீங்க, பேஸ்மெண்ட் ஒர்க் முடிச்சிட்டீங்க. இந்த பேஸ்மெண்ட்ல ஸ்டேர் கேஸ் எங்கே வருதோ இந்த இடத்துக்கு, அதாவது என்ட்ரன்ஸ்ல ஸ்டேர் கேஸ் எங்கே வருதோ அதையும் கொடுத்துக்கோங்க. ஒரு 4 அடி, ஒரு எப்படின்னா ஒரு 4 ஸ்டெப்பு, ஒரு 3 ஸ்டெப்புக்கு ஸ்டேர் கேஸ் கொடுத்துருவோங்க. எங்கள் வீட்டில் நாங்கள் கொடுத்துருவோம். ஸோ அது உங்களுக்கு சைடில் இது எல்லா வீட்லையும் பொதுவாக என்ட்ரன்ஸ் அப்போ இது ஸ்டேர் கேஸ் வரும். ஸோ அதுவும் கொடுத்துக்கோங்க. ஸோ அடுத்து இந்த பேஸ்மெண்ட் ஒர்க் முடிஞ்சு, சம்பு ஸ்டெஃப்டி டேங்க் ஒர்க் முடிஞ்சு, டோர் ஒர்க் முடிஞ்சு. ஸோ அடுத்து என்ன பண்ணணும் பேஸ்மெண்ட் முடிஞ்சதுக்கப்புறம், ஸோ அடுத்து என்னன்னா இந்த பில்லர் நம்ம வச்சிருந்தோம் இல்லையா, இந்த பில்லருக்கு வந்து நம்ம செட்டிங் அடிக்கணும். அதாவது பில்லர் பலகைன்னு சொல்லுவாங்க. இந்த பலகை வந்து பில்லருக்கு போட்ட முன்னாடி காங்கிரீட் போடுவாங்க. காங்கிரீட் போட்டு முடிச்சுட்டு இதுக்கு சாக்கை வச்சு கட்டணும். அது சில இது கிளைண்ட்ல சில சைட்ல வந்து பண்ணுவாங்க. ஸோ நான் எங்க சைட்ல வந்து பில்லருக்கு வந்து துணியை வச்சு கட்டணும், சாக்கை வச்சு கட்டி கியூரிங் பண்ணணும். ஒரு சில இன்ஜினியர் சில கிளைண்ட் வந்து என்ன பண்ணுவாங்க, 3 நாள்ல கியூரிங் பண்ணுவாங்க, 4 நாள் கியூரிங் பண்ணுவாங்க. எங்க வீட்டுக்கு நாங்கள் 7 நாள் கியூரிங் பண்ணோம். அப்பதான் அந்த பில்லருக்கு வந்து நல்லா இந்த ஈர்ப்பு பிடிக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால இந்த பில்லர் காங்கிரீட் போட்டு 7 நாள் கியூரிங் விட்டுருவாங்க. உங்க சைட்டுக்கு அப்படியே நீங்க அதை பார்த்துக்கோங்க. ஸோ இந்த பில்லரை கியூரிங் பண்ணி முடிச்சிட்டீங்க. அடுத்து என்ன பண்ணா பிரிக் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணணும். எதுக்கு இந்த பிரிக் ஒர்க்? வீடு கட்டுறதுக்கு தான் இந்த பிரிக் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணணும். இந்த பிரிக் ஒர்க்கு எத்தனை அடிக்கு நம்ம கட்டணும், அதாவது லிண்டல் ஹைட்னு சொல்லுவாங்க, ஒரு 7 ஃபீட். ஸோ அது எல்லா ஹவுஸ்லயும் அப்படிதான் பண்ணுவாங்க. 7 ஃபீட்டு தான் கட்டணும் லிண்டலு. ஸோ அந்த லிண்டல் வந்து ஜன்னலுக்கு மேல இருக்கும், இந்த லிண்டல்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த லிண்டல் முடிச்சிட்டீங்க. இந்த பிரிக் ஒர்க் 7 அடி கட்டி முடிச்சுட்டு அந்த லிண்டல் ஒர்க்கு ஒரு பீம் போடுவாங்க. இந்த பீமுக்கு வந்து காங்கிரீட் போடுவோம். அந்த காங்கிரீட் வந்து ஒரு கியூரிங் டேஸ் வரும். ஸோ உங்க சைட்டுக்கு எப்படியோ நீங்க அந்த மாதிரி கியூரிங் டேஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 5 days 6 டேஸ்க்கு அந்த கியூரிங் டேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து இந்த லிண்டல் காங்கிரீட் போட்டு முடிச்சிட்டீங்க. அப்பயே இந்த கிரவுண்ட் ஃப்ளோருக்கு வந்து ஸ்டேர் கேஸும் கட்ட ஆரம்பிச்சாங்க. ஸோ ஸ்டேர் கேஸ் வந்து 3 ஃபீட் இருக்கும், இல்லை 4 ஃபீட் இருக்கும். ஸோ அதுக்கு மாதிரி ஸ்டேர் கேஸ் கிரவுண்ட் ஃப்ளோர் முடியறப்பே அந்த ஸ்டேர் கேஸ் கட்ட ஆரம்பிச்சாங்க. ஸோ நான் உங்களுக்கு சைடில் எல்லா வீடியோஸ் ஆன் பண்ணிட்டேன், ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம். ஸோ அடுத்து என்ன பண்ணு, இந்த லிண்டல் ஒர்க் முடிஞ்சு கீழே அந்த 7 ஃபீட் பிரிக் ஒர்க் முடிஞ்சு அடுத்து 3 ஃபீட்டுக்கு மேலே, அதாவது லிண்டல் ஹைட்டுக்கு மேலே 3 ஃபீட்டுக்கு பிரிக் ஒர்க் பண்ணணும். எதுக்கு இந்த பிரிக் ஒர்க்னா ரூஃப் கட்டுறதுக்கு மொத்தமாக டோட்டல் ஹைட் வந்து வீட்டுக்கு வந்து 11 ஃபீட் சொல்லுவாங்க. 11 ஃபீட் இல்லைனா 10 ஃபீட்டு. ஸோ மொத்தம் 7 ஃபீட்டு நீங்கள் லிண்டல் ஒர்க் முடிச்சிங்க. அடுத்து ஒரு 3 ஃபீட் இருக்கு, மொத்தம் 10 ஃபீட்டு. ஸோ அடுத்து இந்த லிண்டல் ஒர்க்கு மேலே 3 ஃபீட்டு நீங்கள் பிரிக் ஒர்க் கட்டிக்கோங்க. இந்த பிரிக் ஒர்க் கட்டி முடிச்சுட்டு கியூரிங் பண்ணிக்கோங்க. அது சும்மா டெய்லி வாட்ச்மேனை வந்து பிரிக் ஒர்க்கு வந்து வாட்டர் அடிக்க விடுங்க, தண்ணி அடிக்க விடுங்க அது. ஸோ இந்த 3 ஃபீட் கட்டிங்களா அந்த ரூஃப்க்கு. அடுத்து இந்த ரூஃப் வந்து சென்ட்ரிங் போடணும், அதாவது பலகை அடிப்பாங்கன்னு சொல்லுவாங்க. ஃபுல்லாக பலகை அடிச்சு கீழே வந்து குச்சி வச்சு முட்டு கொடுப்பாங்க. ஸோ இந்த முட்டு கொடுத்து மேலே வந்து கம்பி கட்டுவாங்க. ஸோ இந்த கம்பி தான் நிறைய கம்பி கட்டுவாங்க. அது கம்பி கட்டுறதுக்கு தான் இந்த ரூஃப்னு சொல்லுவாங்க. இந்த ரூஃப்க்கு கம்பி கட்டி முடிச்சுட்டு காங்கிரீட் போடுவாங்க. காங்கிரீட் வந்து போட்டு எத்தனை நாள் கியூரிங் டேஸ் இருக்கும்னா, நிறைய பேர் தப்பு பண்றாங்க இதுல. 10 நாள் 15 நாள் இது மாதிரி விட்டு போடுவாங்க கியூரிங் டேஸ். அப்போ ஸ்ட்ரென்த்தா இருக்காது. ஸோ கண்டிப்பா 21 நாள் கியூரிங் டேஸ் நீங்க பண்ணியே ஆகும். அப்பதான் நல்லா ஸ்ட்ரென்த்தா இருக்கும், இந்த ரூஃபும் சரி செவரும் சரி. அதே மாதிரி நீங்க வீடு கட்டுறப்பே இந்த செவத்துக்கெல்லாம் வந்து தண்ணி அடிக்கணும், அதாவது கியூரிங் பண்ணணும், பாசம் பிடிக்கிற அளவு. அப்பதான் செவரு ஸ்ட்ரென்த்தா இருக்கும், எல்லாம் அந்த ரூஃபும் ஸ்ட்ரென்த்தா இருக்கும். ஸோ இந்த ரூஃப் வந்து 21 நாள் கியூரிங் பண்ணி விட்டீங்க. ஸோ அடுத்து ஃபர்ஸ்ட் கிரவுண்ட் ஃப்ளோர் முடிஞ்சு அடுத்து ஸ்டேர் கேஸ்க்கு நீங்க காங்கிரீட் போட்டு முடிச்சிட்டீங்க. ஸ்டேர் கேஸ் அதாவது மேலே இந்த ஏறுறதுக்கு படிக்கிறேன்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு நீங்க காங்கிரீட் போட்டு முடிச்சிட்டீங்க. கிரவுண்ட் ஃப்ளோர் முடிஞ்சு. இதோட அடுத்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் எப்படி கட்டணும்? ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்து பெரிய ப்ராசஸ்லாம் இல்லை. கீழே வந்து பேஸ்மெண்ட் போட்டோம், பிளிந்த் பீம் போட்டோம். ஸோ மேலே வந்து அது அப்படியே போட போறது இல்லை. மேலே வந்து காலம் மேலே எடுத்துருக்கோம். அடுத்து வந்து கீழே மேலே வந்து பீம் போட போறோம். அடுத்து பிரிக் ஒர்க் பண்ண போறோம். ஸோ சிம்பிள் ப்ராசஸ் தான் மேலே. ஸோ ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு அதே மாதிரி லிண்டல் போட்டீங்க 7 ஃபீட்டுக்கு. அடுத்து ஒரு 3 ஃபீட்டுக்கு ரூஃப் ஒர்க் போட்டீங்க. ஸோ கீழே என்ன பண்ணுமோ அதே தான் மேலேயும் பண்ண போறோம். ஸோ மேலே ஒரு 21 நாள் கியூரிங் பண்ண போறோம் ரூஃப். ஸோ மேலே வந்து முடிஞ்சு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் முடிஞ்சு, கிரவுண்ட் ஃப்ளோர் முடிஞ்சு. மேலேயும் ஸ்டேர் கேஸ் வந்து கட்டிடுங்க, அதாவது மேலே இந்த லிண்டல் ஒர்க் போறப்பே கட்டிடுங்க ஸ்டேர் கேஸ். ஸோ அடுத்து என்ன பண்ண போறோம்? ஸோ இதான் வீடு கட்டுறது ஒரு ப்ராசஸ். வீடு இப்படி தான் கட்டணும். அடுத்து எலக்ட்ரிக் ஒர்க் எங்க வரணும், சின்டெக்ஸ் எங்க வரணும். ஸோ இந்த வீடியோல அதே பார்ப்போம். ஸோ அடுத்து என்னன்னா, நீங்க மேலே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் கட்டிட்டு இருக்கப்பே கீழே எலக்ட்ரிக் ஆங்கில வச்சு அந்த லைன் எங்கன்னு வருது, லைட்ஸ் எங்கே வரும், சுவிட்ச் எங்கே வரும், இதெல்லாம் சொல்லி அந்த பிரிக்கு வந்து கட் பண்ணுவாங்க மிஷினால.
ஸோ பாத்ரூம்க்கு அங்கே லைட் வரும், இதுக்கு அங்கே லைட் வரும், சுவிட்ச் எல்லாம் கிச்சனுக்கு அங்கே வரும்னு சொல்லி சுவிட்ச் வைக்கிறதுக்கு வயர்ல கனெக்ஷன் மோட்டருக்கெல்லாம் கொடுப்பாங்க கீழே வந்து. அப்போ மிஷின் வச்சு கட் பண்ணுவாங்க. ஸோ அது கீழே முடிஞ்சோடனே மேலே வந்து இது பண்ணுவாங்க, மேலேயும் ஃபர்ஸ்ட் ஒர்க்கு எல்லாம் பண்ணுவாங்க. ஸோ அடுத்து என்ன பண்ணணும், எலக்ட்ரிக் ஒர்க் இது முடிச்சோடனே பிளாஸ்டிங் ஒர்க்குன்னு சொல்லுவாங்க. இந்த இன்னர் பிளாஸ்டிங் அவுட்டர் பிளாஸ்டிங், அதை வெளிப்பூச்சு உள்பூச்சுன்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து நீங்க பண்ணிட்டு போங்க, வெளிப்பூச்சு உள்பூச்சு பண்ணி முடிச்சு பண்ண என்ன. ஸோ அடுத்து இந்த பிளாஸ்டிங் ஒர்க் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்னன்னா, அந்த ஆல்மோஸ்ட் பிளாஸ்டிங் ஒர்க் போயிட்டு இருக்கப்பே இந்த ஒர்க்கு முடிஞ்சிடும், எலக்ட்ரிக் ஒர்க் கனெக்ஷன் ஒர்க்கும் முடிஞ்சிடும். வயர் கனெக்ஷன்னா இந்த எங்கனங்க வரும்னு சொல்லி கட்டிங் வேலையும் முடிஞ்சிடும். ஸோ அது இந்த கியூரிங் டெஸ்ட் இதெல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த கியூரிங் டெஸ்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்னன்னா, மேலே வந்து டெரஸ்ல வந்து இது போடுவாங்க, அதாவது கல் பதிப்பாங்க, டிம்ஸ் போடுவாங்கன்னு சொல்லுவாங்க. அது கேரளாவோட பதிச்சு அதை சமமாக்கிடுவாங்க மேலே வந்து டெரஸ்ல. அடுத்து இந்த சிண்டெக்ஸ் வைக்கிறதுக்கு நீங்க வாட்டர் டேங்க் மூலியமா வைக்கலாம், இல்லை செவுத்துல அதாவது பிரிக் ஒர்க்லயே நீங்க டேங்க் மாதிரி வைக்கலாம். ஸோ நாங்க வந்து சிண்டெக்ஸ் தான் வச்சிருக்கோம். ஸோ அடுத்து இதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா, பட்டி பார்ப்பாங்க வீட்டுக்கு. பட்டி பார்ப்பாங்கன்னா ஒயிட் வாஷ் சொல்லுவாங்க. ஸோ அது பண்ணுவாங்க. ஒயிட் வாஷ் பண்ணிட்டு இருக்கப்பே கீழே வந்து கபோர்டு ஒர்க் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிடும். கபோர்டு ஒர்க் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த ஒயிட் வாஷ் பண்றப்பே வயரிங் கனெக்ஷன் எடுத்துருவாங்க, எலக்ட்ரிக்ஷன் வயரிங் கனெக்ஷன் எடுத்துறப்பே இந்த பட்டி பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் என்ன ஒரு ஒர்க் ஸ்டார்ட் ஆகும்னா, இந்த கிரானைட் ஊட்டுற வேலை, இந்த டைல்ஸ் ஊட்டுற வேலை, விண்டோ வைக்கிற வேலை, நில வைக்கிற வேலை. நில வைக்கிறதா நீங்க பிக் அவுட் பண்றப்ப இந்த லிண்டர் வைக்கிறப்பே பண்ணிப்பீங்க, நில வைக்கிறதுனா. ஸோ இந்த ஒர்க்லாம் பண்ணி முடிச்சுடுவீங்க. டைல்ஸ் ஊட்டுறது, கிரானைட் ஊட்டுறது, அப்புறம் அந்த விண்டோ வைக்கிறது, பாத்ரூமுக்கு வந்து வெண்டிலேஷன் வைக்கிறது, லைட் செட்டிங் வயர் எல்லாம் இழுத்து முடிச்சுடுவீங்க. ஸோ அடுத்து படிக்கிறதுக்கும் நீங்க வந்து டைல்ஸ் ஊட்டிடணும். ஸோ அடுத்து எங்கெங்க டைல்ஸ் வருது எல்லாம் செலக்ட் பண்ணி நீங்க வாங்கி வச்சுக்கோங்க. ஸோ கிளைண்ட் நீங்களும் கூட போங்க, டைல்ஸ் வாங்குறப்ப அதை நீங்க சூஸ் பண்ணி வாங்கிக்கோங்க. அஸ் இன்ஜினியரா அவங்க செலக்ட் பண்ணி வாங்கிடுவாங்க. ஸோ நீங்க கிளைண்ட் நீங்களும் கூட போய் வாங்குங்க, செலக்ட் டைல்ஸ் எப்படி வாங்கணும்ட்டு. ஸோ அடுத்து என்ன பண்ணணும், இந்த பட்டி வார்த்தை முடிச்சுட்டு டைல்ஸ் ஒர்க்லாம் முடிச்சு இந்த கபோர்டு ஒர்க்லாம் முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணலாம். ஸோ இந்த டைல்ஸ் ஒர்க்லாம் நீங்க முடிச்சதுக்கப்புறம் இந்த ரூஃப் ஒர்க்குன்னு சொல்லுவாங்க. அதாவது ரூஃப் ஒர்க் முடிக்கிறப்ப இந்த எலிவேஷன் சொல்லுவோம், அதை நான் உங்களுக்கு சொல்ல மறந்துட்டேன். ரூஃப் ஒர்க் முடிக்கிறப்ப நீங்க எலிவேஷன் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணீங்க, 3D எலிவேஷன் ஒன்று வாங்கிடுங்க இன்ஜினியர்கிட்ட. நீங்க 2D பிளான் வாங்குறப்ப இந்த லிண்டல் ஒர்க்லாம் பண்ணிட்டு இருக்கப்பே 3D எலிவேஷன் வாங்கிடுங்க. ஸோ ரூஃப் ஒர்க்லாம் முடிச்சுட்டு 3D எலிவேஷனுக்கு வந்து டிசைன் கொடுப்பாங்க. ஸோ இந்த டிசைன் வந்து சில ரொம்ப பெரிய டிசைனாக இருந்தால் சில இன்ஜினியர் வந்து அமௌண்ட் கேட்பாங்க, சில இன்ஜினியர் வேணாம்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்க எப்படின்னு பார்த்துக்கோங்க. ஸோ இந்த டிசைன் எலிவேஷனுக்கு வந்து நல்ல டிசைன் போட்டுக்கோங்க. டிசைன் போட்டு முடிச்சதுக்கப்புறம் இந்த பட்டி பார்த்து முடிச்சுன்னு சொல்லுவோம்ல, பட்டி பார்த்து முடிச்சுட்டு டைல்ஸ் ஒர்க்கு, கபோர்டு ஒர்க்கு இதெல்லாம் பார்த்து முடிச்சுவீங்க, விண்டோ வைக்கிறதெல்லாம் வச்சுருவீங்க. அடுத்து டோர் செலக்ட் பண்ணணும், மெயின் டோர். அது நல்லா நீட்டாக செலக்ட் பண்ணிக்கோங்க. மெயின் டோர் செலக்ட் பண்ணி வார்னிஷ் அந்த ஒர்க்லாம் போகும் இந்த பட்டி பார்த்து முடிச்சதுக்கப்புறம். ஸோ அடுத்து என்ன பண்ணணும்னா, பெயிண்டிங் ஒர்க் ஸ்டார்ட் ஆகும். பெயிண்டிங் ஒர்க் எப்படின்னா, நீங்க செலக்ட் பண்ணுங்க, அதாவது புக் மாதிரி வச்சிருப்பாங்க, அதில் நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க எந்தெந்த பெயிண்டிங் வரணும்ட்டு. சும்மா ரொம்ப அடிக்கிற கலர்லாம் போடாதீங்க, சும்மா மைல்டு கலர்லாம் நீட்டாக போடுங்க. அதே மாதிரி கிரில் ஒர்க்கு போகும். கிரில் ஒர்க் வந்து எலிவேஷன் கிரில் ஒர்க்கு, அது மாதிரி ஸ்டேர் கேஸ்க்கு வந்து கிரில் ஒர்க்கு, அது மாதிரி எஸ்எஸ் கம்பி வைக்கணும் ஸ்டேர் கேஸ்க்கு வந்து, அது மாதிரி எலிவேஷனுக்கு வந்து கண்ணாடி வைக்கிறது, டிசைன் ஒர்க் இதெல்லாம் பார்த்து வச்சாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் எல்லா ஒர்க்கும் முடிஞ்சிடும். ஸோ இந்த பட்டி பார்த்து முடிச்சிட்டிங்கன்னா இந்த பெயிண்டிங் ஒர்க்கு, கபோர்டு ஒர்க்கு, எல்லாம் டைல்ஸ் ஒர்க்கு, இந்த விண்டோ வைக்கிறது, அப்புறம் மெயின் டோர் வைக்கிறது, அந்த படிக்கட்டுக்கு வந்து எஸ்எஸ் கம்பி வைக்கிறது, எலிவேஷனுக்கு வந்து டிசைன் கொடுக்குறது, அது இதெல்லாம் இந்த ஆல்மோஸ்ட் இந்த ஒர்க்லாம் முடிஞ்ச இந்த ஸ்டேஜில். ஸோ அடுத்து என்ன பண்ணுன்னா, காம்பவுண்ட் ஒர்க்கு பண்ணுவாங்க. சில வீட்டு காம்பவுண்டும் தேவைப்படும், சில வீட்டு காம்பவுண்ட் தேவைப்படல. அது உங்க கிளைண்ட் எப்படி பார்த்தோம். ஸ்டார்டிங்லேயே காம்பவுண்ட் ஒர்க் பண்ணுவாங்க, வீட்டுக்கு அப்புறம் கட்டி முடிச்சதுக்கப்புறம் காம்பவுண்ட் ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு எப்படின்னு அதை நீங்க பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து இபி சர்வீஸ் வந்து நீங்க டெம்பரரி சர்வீஸ்ல இருந்து மெயின் சர்வீஸா வாங்கிட்டீங்க. அடுத்து வந்து நீங்க வீட்டு வரி ரசீடு வாங்கிக்கோங்க. ஸோ இந்த வேலைலாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த வீடு கட்டுறதுக்கு எத்தனை நாள் ஆகும் கேட்டீங்கன்னா, எத்தனை மாசம் ஆகும் கேட்டீங்கன்னா, சில பேர் சொல்லுவாங்க 3 மாசத்துல பண்ணலாம், சிலர் 4 மாசத்துல வீடு கட்டி முடிக்கலாம். ஸோ அதெல்லாம் கிடையவே கிடையாது. கரெக்டாக கியூரிங் டேஸ் ஆகணும். அதாவது ரூஃப் ஒர்க்கு, இல்லல் ஒர்க்லாம் கியூரிங் டேஸ் ஆகிறதுக்கு இந்த நான் சொன்ன 7 நாள் 21 நாள் ஆகும்ட்டு. இதெல்லாம் கரெக்டாக பண்ணோம்னா கரெக்டாக 6 மாசத்துல நம்ம வீடு கட்டி முடிக்கலாம் நீட்டா. நல்லா ஸ்ட்ரென்த்தாகவும் கட்டி முடிக்கலாம், நல்லா பேஸ்மெண்ட்லாம் கரெக்டாக போட்டு கட்டலாம் ஒரு 6 மாசத்துக்குள்ள. ஸோ அடுத்து என்ன பண்ணணும், வீடு கட்டி முடிச்சிட்டீங்க, அடுத்து என்ன பண்ணணும். ஸோ அடுத்து வந்து மெட்டீரியல்ஸ் எப்படி செலக்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மெட்டீரியல்ஸ் வந்து எங்க வீட்டுக்கு நாங்கள் வந்து யூஸ் பண்ணது வந்து சிமெண்ட் வந்து டால்மியா செட்டிநாடு சிமெண்ட். ஸோ இதுதான் நாங்கள் எங்க வீட்டுக்கு போட்டோம். சில கிளைண்ட் வந்து அவங்க இஷ்டத்துக்கு போடுவாங்க. ஸோ அது அவங்க விருப்பமோ அவங்க கேட்டு நீங்க போட்டுவாங்க, உங்க விருப்பமோ அது என்னன்னு பார்த்து போட்டுவாங்க. அதே மாதிரி கம்பி என்ன கம்பி வாங்கணும், நாங்கள் வந்து JSW ஹை ஸ்டீல் இதுதான் போட்டோம். ரெண்டுமே நல்ல கம்பெனி தான். ஸோ உங்களுக்கு எது விருப்பமோ, நிறைய கம்பெனி இருக்கு, உங்களுக்கு எந்த கம்பெனி விருப்பமோ அதை பார்த்து நீங்க போட்டுக்கோங்க. ஸோ அடுத்து M-Sand எப்பயும் போல வாங்கிக்கோங்க. ஸோ அடுத்து கிராவலு, ஸோ அடுத்து இந்த செங்கல் பிரிக்கு எப்படி செலக்ட் பண்ணணும். பிரிக்கு வந்து நீங்க நேரில் போய் இந்த பிரிக்கு நல்லா இருக்காம பார்த்து எத்தனை இன்ச்சஸ் இருக்குன்னு சொல்லி பார்த்து கரெக்டாக செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ டைல்ஸ் வாங்க போறீங்கன்னா நீங்களும் கூட போய் வாங்குங்க. டைல்ஸ் வந்து அதாவது பத்திரத்துல வந்து இன்ஜினியர்ஸ் வந்து ஒரு இது கொடுப்பாங்க. ஸோ நீங்க அதாவது இந்த ரேட்ல தான் வாங்கணும்னு சொல்லி.
ஸோ கரெக்டாக நீங்கள் அந்த ரேட்டுக்கு இல்லை அந்த ரேட்டு கொஞ்சம் கூட வாங்கிக்கோங்க. அதை நீங்கள் இன்ஜினியர் மட்டும் விட்டீங்கன்னா கம்மியாக தான் வாங்குவார். அதாவது உங்களுக்கு சொல்கிறேன் சில விஷயம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். எல்லா ப்ராசஸ் எப்படின்னு தான் நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். ஸோ அந்த பத்திரத்தில் வந்து சில இந்த காசு தான் போட்டுருப்பாங்க. ஸோ அந்த காசுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க, அது அதிகமாக எடுத்துக்கோங்க. அது உங்கள் இன்ஜினியர் எப்படின்னு சொல்லி பார்த்து நீங்கள் போட்டுக்கோங்க. ஸோ அடுத்து இந்த வீடெல்லாம் செலக்ட் பண்ணி முடிச்சிட்டீங்க மெட்டீரியல். ஸோ இந்த மாதிரி தான் மெட்டீரியல்ஸ் எல்லாம் நீங்கள் வாங்கணும். அதே மாதிரி எலக்ட்ரிக் ஐட்டம் எப்படி வாங்கணும்னா அது வந்து நல்ல கடையில் போய் கேட்டு கம்மியான ரேட்டுக்கு வாங்கிக்கோங்க. இல்லை இன்ஜினியர்ஸ் இந்த கடையில் சொல்றாங்க அந்த கடையில் போய் வாங்கிக்கோங்க எலக்ட்ரிக் ஐட்டம்லாம். ஸோ வீடுன்றது எல்லாத்துக்கும் கண்டிப்பாக தேவைப்படும். எல்லாரும் வீடு கட்டணும்னு நினைப்பீங்க. ஸோ இந்த வீடியோ நீங்கள் வீடு கட்டுறீங்கன்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்த வீடியோவில் என்னன்னா ஒரு லேண்டுக்கு எப்படி வீடு கட்டுறதுக்கு காஸ்ட் ஆகும், அதாவது எவ்வளோ அமௌண்ட் ஆகும்னு சொல்லி அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோ உங்களை சந்திக்கிறேன். நன்றி.